ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? தமிழக அரசியலில் ஏற்கனவே திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி உறுதியாகியுள்ள இந்த நிலையில் தற்போது சசிகலாவின் இந்த திடீர் நகர்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. தனது ஆதரவாளருடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள அவங்க தனித்து போட்டியிடுவது தமிழக அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது குறித்து கள நிலவரங்களை கேட்டறிந்து வருவதாக தெரியுது. குறிப்பாக அமமுகவிலிருந்து விலகி அண்மையில் தன்னிடம் இணைந்த ஜீவிதா நாச்சியாரிடம் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அவங்க நேரடியாக கேட்டிருப்பது தனது அணியை பலப்படுத்த சசிகலா இப்போதே வியூகம் வகுப்பதை காட்டுது. சசிகலா தனித்து போட்டியிடும் பட்சத்தில் அது குறிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கியில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் தென் மாவட்டங்களில் மற்றும் மத்திய மாவட்டங்களில் உள்ள குறிப்பிட்ட சமூக வாக்குகள் சிதறக்கூடும் என்பதனால மற்ற பெரிய கட்சிகள் இதனை உன்னிப்பாக கவனித்து வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒருபுறம் விஜய் மற்றும் சீமான் போன்றவர்கள் இளம் வாக்காளர்களை குறிவைக்கும் வேளையில் சசிகலா தனது தாய் கழக விசுவாசிகளை கொண்டு களமிறங்கினா அது வரும் தேர்தலில் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணியாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கட்சி வேறு ஒரு தலைவரை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம அரசியல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யார் இந்த 2026 தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுதோ அவங்க பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.